கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று தவக்காலத்தின் 4ஆம் வாரத்திலே நாங்கள் திங்கட்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தையை சிந்திக்கின்ற பொழுது, இறைவனுடைய வாழ்க்கையிலே மறை போதகத்தின் ஊடாகவும் அவருடைய வாழ்க்கை பரிசின் ஊடாகவும் வெவ்வேறு விதமான நற்காரியங்களை மக்களுக்கு எடுத்துரைத்த அவர் இதனாலே தன்னுடைய சொந்த ஊரிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்திய அந்த இரத்தம் வீணாக போவதில்லை. நீங்களும் நானும் இன்று உயிர் வாழ்கின்றோம், கத்தோலிக்கர் என்ற ரீதியிலே சொல்லுகின்றோம் என்று நாங்கள் ஆடம்பரமாக சொல்லுகின்ற பொழுது நாங்கள் நினைவு கூறுவது அவருடைய மரணத்தை, அவருடைய பாடுகளை, உயிர்ப்பினை. அப்படியானால் நாங்கள் அவ்வாறு ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சமுதாயத்தில் வாழ்கின்ற பொழுது, நாங்கள் எவ்வாறு நல்ல விடயங்களை செய்தாலும் எங்களை ஒரு பகுதி அல்லது ஒரு இனத்தார்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் எங்களுடைய குறைகளை கண்டுபிடிக்க, நாங்கள் செய்தவற்றை கண்டுபிடிக்க, இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று மாறாக எங்களோடு இருக்கின்றவர்கள் மாத்திரமே அவ்வாறு செய்வார்கள். எங்களோடு உறவு கொள்கின்றவர்கள், ஆனால் எங்களை வெறுக்கின்றவர்கள் இருப்பார்கள். நாங்கள் மற்றவர்களே அல்லது நாங்கள் விரும்பாத ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விழுகின்ற பொழுது எங்களை தூக்கி எடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்று நாளிலே அவ்வாறான வரப்பிரசாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டவரை வெறுக்கின்ற ஒவ்வொரு இனமும் அவருடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தானாக அவர்களுக்கு பயணிக்க முடியாது. இறைவனுடைய உதவி கட்டாயம் அவசியமாக இருக்கின்றது. இறைவனை வெறுத்துவிட்டு இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களால் வாழ முடியாது. நாங்கள் எல்லா விண்ணப்பங்களை அவர்களை கொடுத்தாலும் அந்த விண்ணப்பங்களுக்கு அவர் செவிசாய்ப்பார். நாங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவரை எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கிக் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று. அப்படியானால் அந்த தாழ்ச்சி மனப்பான்மையை எங்களிடம் தரும்படி சொல்லி இன்று நாளிலே இறைவனிடத்திலே மன்றாடுவோம்.